இந்த செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம்ல 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், டைம் சேவிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆல்ரெடி செகண்ட் ரிவிஷன்ல நீ மோஸ்ட் ஆல் எல்லாத்தையும் கவர் பண்ணிருப்ப. பட் செகண்ட் ரிவிஷனுக்கு இதை மட்டும் நீ பார்த்தா போதும், ஆல்மோஸ்ட் 2 மார்க்ஸ்ல 10 கொஸ்டின்ல 8 to 9 கண்டிப்பா அட்டென்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் 5 மார்க்ஸ்ல அவுட் ஆஃப் 10 ஷியோரா 8 to 9 நீ அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சாப்டர் வைஸ் தான் அகைன் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல இன்னும் குறைச்சு என்னெல்லாம் கம்மியா இருக்கோ அதான் கொடுத்துருக்கு. பட் உனக்கு சம்ஸ் கம்மியானாலும் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிருக்கு. என்னென்ன டாபிக் இருக்குன்னு நான் குயிக்கா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல கண்டிப்பா உனக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அதுல இருக்க அந்த சம்ஸ் இருக்கு. தென் வந்து ஃபங்க்ஷன்ஸ்ல ஆரோ டயக்ராம், அது 5 மார்க்ல கண்டிப்பா கேட்பாங்க. அந்த டேபிள் ஃபார்ம் பண்றது, கிராஃப், அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கு. அண்ட் லாஸ்டா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த 3 டாபிக்ஸ்ல இருந்தா 2 மார்க் 5 மார்க் வந்து உனக்கு கொடுத்துருக்கு. கன்ஃபார்ம் இந்த 3 டாபிக்ல இருந்து உனக்கு வரும். ஸோ டாபிக்கை நீ ஸ்கிப் பண்ணாத. பட் சம்ஸ்ல பர்டிகுலரா ஃபிக்ஸ் பண்ணி, இப்போ வந்து ஒரே டைப்ல 4 சம் இருக்குன்னா 2 பார்த்தா போதும், மிச்ச 2 வந்து அதே மாடல் வச்சு போட்டுடலாம்ல. ஸோ லாஸ்ட் மினிட்ல டைம் சேவிங்கா இருக்கிறதுக்காக உனக்கு இது வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதை நீ ப்ராப்பரா பாத்திரலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு. செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ், சிமிலரா அதே மாதிரி தான். நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்ல ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு யூக்ளிட் டிவிஷன் லெமா, அல்காரிதம், ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக், இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி டாபிக் தான். இதுக்கப்புறம் நமக்கு இருக்க டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ்ல வந்துட்டு ஏபி ஜிபி இருக்கு, ஸ்பெஷல் சீரீஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுல இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அண்ட் 2 மார்க் ரொம்ப மினிமலா தான் இருக்கு. இந்த லாஸ்ட் மினிட்ல எனக்கு வந்து டைமே இல்லை, இது வரைக்கும் ஒழுங்கா ஸ்கோர் பண்ணாத பசங்க இதை மட்டும் ஒரு சம் கூட ஸ்கிப் பண்ணாம எல்லாத்தையும் பார்த்துட்டு எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் கண்டிப்பா உன்னால் நான் சொன்ன அந்த அவுட் ஆஃப் 10 7 to 8 இல்ல 8 to 9 மேக்ஸிமம் 9 அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இது வந்து செகண்ட் சாப்டருக்கு. தேர்ட் சாப்டருக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னது? ஜிசிடி. நெக்ஸ்ட் அல்ஜிப்ரால வந்து ஜிசிடி இருக்கு, ஸ்கொயர் ரூட், இதெல்லாம் நீ ஃபுல்லா பார்த்தே ஆகணும். மேட்ரிக்ஸ். ஸோ இதுல உனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் கொடுத்துருக்கு. இங்க பாரு, ஸ்கொயர் ரூட்லாம் ஃபுல்லா எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்துறேன். ஏன்னா ஸ்கொயர் ரூட்ல இருந்து கண்டிப்பா ஒரு சம் இருக்கு. ஸோ இதுல வந்து 5 மார்க் நம்ம மிஸ்ஸே பண்ண வேணாம். ஷார்ட்டா ஒரு 5 மார்க் கொஸ்டின் வரும் தெரிஞ்சா அந்த டாபிக் ஏதாவது ஒரு சம்மாவது நம்ம மிஸ் பண்ணுவோமா? அது புக்ல இருந்தே கேட்க போற கொஸ்டின். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. உனக்கான இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் இன் எக்ஸாம்பிள் பிராக்கெட்ல கொடுத்துருக்கிறதுல எக்ஸாம்பிள். ஸோ ஒவ்வொன்றும் இப்போ நீ எக்ஸசைஸ் சம் பார்த்தனா அதே மாதிரி தான் எக்ஸாம்பிளும் இருக்கும். ஸோ மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துரு. எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் 4. சாப்டர் 4ல நமக்கு ரொம்ப சின்ன சாப்டர், 8 மார்க்ஸ் தான் இது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்க்கு இங்க கொடுத்துருக்க தியரம்ஸ்லாம் பார்த்துக்கோ. அண்ட் ப்ராப்ளம்ஸும் கேட்டிருக்காங்க. எந்த பேஸ் பண்ணி? தியரம் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த சிவாஸ் தியரம், மெனுலஸ் தியரம், இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்டா படிச்சு வச்சுக்கோங்க. அதை நான் இங்க கொடுக்கல. பட் அது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்ல இருக்க சம்ஸ் வந்து ரொம்ப ரிப்பீட்டேட்டிவா கேட்டிருக்காங்க. அண்ட் எக்ஸாம்பிள்ல இந்த 4.32 மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம 5th சாப்டர் போவோம். குவாடினேட் ஜியோமெட்ரி, ஃபார்முலாஸ், அதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் குவாடிலேட்டரல், இதுல இருந்து ஒரு சம் கண்டிப்பா வந்துரும். நெக்ஸ்ட் இதுல இருக்கிறது ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஃபார்ம் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும்ல, 2 பாயிண்ட் ஃபார்ம், 1 பாயிண்ட் அண்ட் ஸ்லோப், தென் இன்டர்செப்ட் ஃபார்ம், இதுல இருந்து ஒரு கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்துரும். பேரலல் பெர்பெண்டிகுலருக்கு ஸ்லோப் வச்சு கண்டிஷன்ஸ், இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். ஆக்சுவலா இப்ப சொல்றது தான் 1 by 1 ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலாம் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொஸ்டின் ரீட் பண்ணி ஈஸியா உனக்கு எந்த கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கு எந்த ஃபார்முலான்னு ஐடென்டிஃபை பண்ணா மட்டும் போதும், இந்த சாப்டர் சூப்பரா எழுதிடலாம். நெக்ஸ்ட் சாப்டர் நமக்கு சாப்டர் 6ல ட்ரிக்னாமெட்ரி. நிறைய பேர் இந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணுவீங்க. ஸ்கிப் பண்ற பசங்க கூட கண்டிப்பா இந்த சம்ஸ் மட்டும் பாரு, மினிமலா தான் இருக்கு. உனக்கு ஆக மொத்தம் பார்த்தாலே ஒரு 20 சம்ஸ் கூட வராது. இந்த 20 சம்ஸ் மட்டும் ட்ரிக்னாமெட்ரியில ஷியோரா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 20 சம்ஸ் நீ பார்க்க போது ட்ரிக்னாமெட்ரி நம்ம சாப்டர் ஸ்கிப் பண்ணிட்டோன்ற எண்ணம் கூட உனக்கு வராது. 5 மார்க்ஸ்ல நம்ம இதையும் சேர்த்து படிச்சிருக்கோன்ற மாதிரி கண்டிப்பா ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நீ சாப்டர் ஷியோரா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் இந்த டாபிக்ஸ், இந்த சம்ஸ், இந்த 20 சம்ஸ் அட்லீஸ்ட் உனக்கு 20 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது சாப்டர் 7. சாப்டர் 7 மென்சுரேஷன். அகைன் ஃபார்முலாஸ் தான் இருக்கு. ஃபார்முலாஸை எப்படி நீ சம் அகைன் போட்டு பார்க்குறியோ அந்த மாதிரி ஃபார்முலாஸை 4 டைம் 5 டைம் வந்து எழுதி பாருங்க. அண்ட் ஃபார்முலா ஷீட் உனக்கு வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஒவ்வொரு சாப்டர் வைஸும் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்மளோட வெற்றி பேட்ச் போயிட்டு இருக்குல்ல, வெற்றி பேட்ச்ல ஈச் அண்ட் எவ்ரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இங்க இருக்க கொஸ்டின் தான் அங்க நம்ம டிஸ்கஸ் பண்றோம். நீ வந்து ரொம்ப சோம்பேறியா இருக்கு, என்னால வந்து படிக்கணும்னு உட்காந்து முடியல, ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட வெற்றி பேட்சை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணு. அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீ வந்து என் கூடயே சேர்ந்து படிச்ச மாதிரியும் இருக்கும், உனக்கு டைம் வேஸ்ட்டும் ஆகாது. ஸோ அப்படி இருக்க பசங்க, இல்லை என்னால் படிக்கவே முடியலன்றவங்க தயவு செஞ்சு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ரிவிஷன் வெற்றி பேட்ச் வந்து ப்ராப்பரா உட்காந்து படிங்க. அது உனக்கு மோர் தென் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் சொன்னல 7th சாப்டர்ல வந்து என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்க போது? சிலிண்டர், கோன், ஃப்ரஸ்டம். ஃப்ரஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா வால்யூம்க்கு இம்பார்ட்டன்ட், ஏரியா சர்ஃபேஸ் ஏரியாலையும் ஃப்ரஸ்டம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்லாண்ட் ஹைட் அதோட டிஃபரன்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோ. இதை பேஸ் பண்ண சம். அதுக்கப்புறம் ஒரு
ஒரு ஷேப் டு இன்னொரு ஷேப் மாத்துனா எவ்வளோ நம்பர் ஆஃப் அந்த யூனிட்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான சம். அதுவுமே உனக்கு 2 மார்க்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் உனக்கு 7th சாப்டர்ல. அகைன் 8th சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி வரப்போது. நெறைய பசங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் ஸ்கிப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீ ஸ்கிப் பண்ணிக்கோ. ஆனா ப்ராபபிலிட்டி தெளிவா ஒரு சம் விடாம எல்லாமே பாத்துரு. ஏன்னா நீ வந்து சாய்ஸ்ல ஆல்ரெடி ட்ரிக்னாமெட்ரி ஒன்னு சாய்ஸ்ல விடலாம் தான் வச்சிருக்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி ஃபுல் சாப்டர் விட்டனா உன்னால 9 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியுமா? 10 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியுமான்றது கேள்விக்குறி தான். சோ அதனால நீ ஸ்கிப் பண்ண சாப்டர் கம்ப்ளீட்டா ட்ரிக்னாமெட்ரி ஸ்கிப் பண்ற. ஆனா அந்த 20 சம்ஸ் நான் கொடுத்தத பாத்துற. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டில ஸ்டாட்டிஸ்டிக்ஸே எனக்கு வேணாம். 2 மார்க்ஸ் மட்டும் ரேஞ்ச் பார்த்து வச்சுக்கோ. ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். இதுல இருந்து ஒரு 2 மார்க் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல. இல்ல நான் ப்ராபபிலிட்டி ஃபுல்லா பாத்துறேன். அப்ப கூட ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் மட்டும் பாத்துக்கோங்களேன். சோ இது பாத்துட்டா நீ கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். ஓகே. இதுவெல்லாம் நான் வந்து ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஆனா வந்து எனக்கு நீங்க அதுல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் குடுத்துருக்கீங்க. இப்போ நான் ஆல்ரெடி 65 to 75க்குள்ள மார்க் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 80, 90 டச் பண்ணணும்ன்றவங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு கான்சன்ட்ரேஷன் குடுத்து படி. கண்டிப்பா உங்க மார்க்ல இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். நான் வந்து 90 தான் எடுத்துட்டு இருக்கேன். 100 டச் பண்ண முடியலன்றவங்க டைரக்ட்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு போயிரு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிராக்டிஸ் பண்ணி எந்த சாப்டர்ல உனக்கு மார்க் குறையுதுன்னு பாரு. அந்த சாப்டரை இன் டெப்த்தா படி. ஏன்னா நம்ம ரிவிஷன் பண்ண போது தெரிஞ்ச சாப்டரை அகைன் ரிவைஸ் பண்றதுல யூஸே கிடையாது. அது ஒன் கிளான்ஸ் பார்த்தா போதும். பட் எதுல வீக்கா இருக்குமோ அதுக்கு தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சோ இந்த டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ராப்பரா படிங்க. அண்ட் கமெண்ட்ல எஸ் யூ லெட் மீ நோ. எஸ் இந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த சேலஞ்ச் வந்து நான் எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் படிச்சு பெர்ஃபெக்ட்டா மார்க் வாங்கி காட்டுறேன் அப்படின்னு எனக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க. ரைட்?